வணக்கம். விஜய் கடைசியாக நடிக்கிற படம் ஜனநாயகன். அந்த படம் எப்போ ரிலீஸு அப்படின்னு தாவேக அணில்களும் மற்ற எல்லாருமே ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. ஆனால் எல்லோருடைய மனசுலையும் கல்லை தூக்கி போட்டாங்க. எந்த படுபாவி இந்த வேலையை பார்த்தானோ தெரில. படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடானா லீக் பண்ணி விட்டுக்கிறாங்க. இது பெரிய லீக்குங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இப்படிப்பட்ட லீக் நடந்தது கிடையாது. ஏதோ ஃபர்ஸ்ட் 1-2 காட்சி லீக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒரு படம் முழுக்க ரிலீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. சாரி, லீக் பண்ணி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. லீக்கா ரிலீஸா படக்குழுவினரே இதை சொல்லிடலாம். ஏன்னா ஹெச் வினோத் வந்து படத்தை தயவு செய்து இப்படி பார்க்காதீங்க, திரையரங்களை பாருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் விஜய் மட்டும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க, என் படத்தை வந்து இப்படிலாம் பார்க்காதீங்க, திரையரங்களை பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு விஜய் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாரா? அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு, மக்களை சந்திச்சு பேச மாட்டாரு. ரைட்டு, வீடியோ போடுவார்ல, எப்பயும் ஒரு அறிக்கை ட்வீட்டு போடுவாரு, போட்டு சொல்லலாம்ல பார்க்காதீங்கன்னு. அப்போ விஜய் மனசுல என்ன இருக்கு புரிஞ்சு வச்சா? டேய் லிஃப்ட் நின்றுச்சுடா. நிறுத்திட்டோம். விளையாடுறீங்களா? விளையாடு. புரிஞ்சிருச்சா என்ன இருக்குது? இன்னும் 1 hour ஆகுமா? இல்லடா, இன்னும் 10-15 நிமிஷம். என்னடா சொல்ற? இன்னும் 1 hour ஆகுமா? புரிஞ்சிருச்சு. 1 hour ஆக்கிடுறோம். படத்தை பாருங்கன்னு சொல்றாரா பார்க்காதீங்கன்றாரா விஜய்? கேளுங்க அவர்கிட்ட. சார் படத்தை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ஏன் இப்போ லீக் ஆயிருக்குது? இது நீங்களே பார்த்த வேலையா? உங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்த வேலையா? ஏன்னா எடிட் ரெஃபரன்ஸ் வீடியோ எப்படி ரிலீஸ் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையா இதுக்கு திமுக தான் காரணமா? இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆச்சுன்னு சில ஃபுட்டேஜஸ்லாம் காட்டுறாங்க, சோசியல் மீடியாவில் வருது. நாமளே பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் காட்டுது. ஜனநாயகன் படத்தை இந்த மாதிரியான பைரேட்டட் காப்பியில் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி விஜயனுடைய படத்தை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அவர் எந்த படம் கடைசியாக நடிச்சது நல்லா இருந்துச்சு சொல்லுங்க? கடைசியாக நடித்த 4-5 படம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திராபையான படம். அதாவது நல்ல இயக்குனர்கள் தான். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள மொட்டையடிச்சு நல்லா சூப்பராக வந்து படம் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் கூட சில காட்சிகள்லாம் காட்டுறாங்க. ஏதோ இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டுறதுக்கு முயற்சி செய்யறாராம். புது டெக்னிக்கு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அதை பண்ணதில்லை பாருங்க. இந்த பீஸ்ட் படத்துலலாம் வந்து அது பண்ணது கிடையாது. வேற மாதிரியான டாபிக், இது வேற மாதிரியான டாபிக் இல்லை. சரி, அதை விடுங்க. ஒரு காட்சியை காட்டுறானுங்க. அது என்னன்னா, விஜய் கிட்ட சில பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்களாம். சார் நாளைக்கு தீர்ப்பு வருமா, மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சனு, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களாம். ப்ரெஸ்ஸை பார்த்த உடனே அண்ணன் என்ன பண்ணுறாரு? இதில் அதுலேயும் ஓடுறாரு. நிஜ வாழ்க்கையில் தான் ப்ரெஸ்ஸை பார்த்தா ஓடுறாருன்னா படத்துலையும் ஓடுறாரு. நான் பார்க்கல, சமூக வலைத்தளத்தில் ஸ்வைப் பண்ணும்போது இப்படிப்பட்ட காட்சிகள் வருது. ஒழுங்காக நீங்கள் தான் தடுத்துருக்கணும். இதில் வேற உருட்டு திருட்டுத்தனமாக படத்தை பார்த்துட்டு வந்து, டேய் முதல்ல போய் படம் எங்கெங்கே இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது, அதெல்லாம் தடை பண்ணுங்கடா, போங்கடா, நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்களாம், நீங்களே ஐயோ லீக் பண்ணி விட்டாங்க திமுக சதின்னு சொல்லுவீங்களாம். இந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடிட் ரெஃபரன்ஸோட வந்திருக்குது. இந்த எடிட் ரெஃபரன்ஸோட வரக்கூடிய ஃபுட்டேஜஸ் வந்து சென்சார் போர்டுக்கோ இல்லை மற்ற யாருக்கோ வந்து அனுப்பக்கூடிய காப்பி கிடையாது. இது வந்து பர்சனலாக அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காப்பி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு காப்பி வந்து எப்படி ரிலீஸ் ஆகும், லீக் ஆகும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அந்த க்ரூலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த யாரோ ஒரு ஆள் சொல்லி இது நடந்திருக்கலாம்ல, அவங்களோட கைவண்ணத்தில் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அது யாரோ ஒரு ஆள் நீ ஏன் சொல்லணும்? முக்கியமான ஒரு நபராக கூட இருக்கலாம்ல, அந்த படத்தினுடைய கதாநாயகனாக கூட இருக்கலாம்ல, ஏன் விஜயா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஊரில் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. உண்மை என்னன்னு அவர் தான் விளக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டு, படத்தை பார்க்காதீங்க இன்டர்நெட்டில் அப்படின்னு அவர் சொல்லலாம். பெருமையான மனுஷன். ஏங்க, நடந்து 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் வாயை திறக்கல அந்த மனுஷன். அப்படின்னா என்ன? தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகலை. இந்த படமே வந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இறக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இது வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்தால் நோ யூஸ். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். தயாரிப்பாளருக்கு அது நமக்கு தெரியாது. மேபி இன்னொரு படம் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் கொடுப்பாரு. அது நடக்க வாய்ப்புகள் அதிகம். பட் கம்மிங் டு த டிஎம்கே பிளேம், அதாவது இந்த சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னா, அண்ணன் இது நாள் வரைக்கும் என்ன உருட்டுனாரு? அதாவது இவருக்கு பெரிய நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா? எனக்கா நெருக்கடியா அப்படின்னவர் அடுத்து படிப்படியாக
நெருக்கடி கொடுக்குறாங்க. யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். முடக்கு ஜனநாயகனா முடக்கு, படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இது ஒரு பேச்சு. சரி, ஜனநாயகனம் முடக்கணத்துக்கு பின்னாடி திமுக இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்க நடிச்ச ஜனநாயகன் படம் அவங்களுக்கு எதிரான படம், அதனால அவங்க அந்த படத்தை முடக்கினாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இந்த படம் லீக் ஆகிருக்குது, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குதுங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு எதிரான படத்தையே அவங்க லீக் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஏன்? அதெல்லாம் தெரியாதுங்க, சும்மா கண்டபடி கேள்வி கேட்காதீங்க. இதில் லாஜிக் வேற பார்க்குறீங்க. லாஜிக்கு ஸ்கிரிப்டில் இப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் விஜய் சார்ந்தவர்கள், ஏன் விஜயே பேசுவார், அதனால கவுண்டர் கொஷின்ஸ் முதல்ல அடுக்கி வச்சிருங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். மற்றபடி அவங்களுக்கு இங்கே மேல் மாடி காலின்னு தெரியும், அவன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த மாடியுமே இல்லைன்றது தெரியும். அதுக்காக நான் அவங்கள மற்றவங்க மாதிரி தற்கூறின்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க ஆச்சரிய குறியாக்கும். ஆமாம், பின்ன ஏங்க விஜய் வரும்போது ஒருத்தன் கார் மேலே ஏறி நீச்சல் அடிக்கிறான், எப்படி ஃப்ரீ ஸ்டைல். நல்ல பயிற்சி வேண்டுமோ? இன்னொருத்தன் வந்து அண்ணன் வெயிலா இருக்குது, இந்தா வாட்டர் மெலன் சாப்பிட்டுனேன்னு தூக்கி போடுறான். ஏண்டா அது வாட்டர் மெலானா குண்டான அண்ணன் பயந்து பதறிட்டாடுறா. ஒருத்தன் வண்டி மேல ஏறுறான், ஒருத்தன் வாட்டர் மெலான தூக்கி போடுறான், இன்னொருத்தன் என்னடானா கூல்ட்ரிங்க்ஸை தூக்கி போடுறான். இதெல்லாம் அண்ணன் கேட்ச் பிடிக்கிறதும், எவனாவது ஏதாவது ஒரு போஸ்டரோ போட்டோ ஃப்ரேமோ கொண்டு வந்தா அதை தூக்கி வச்சுக்கிட்டு அண்ணன் காட்டணும். அதுல அஜித் வந்து விஜயை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, இதெல்லாம் தேவையாங்கண்ணே? அவன் தான் எடுத்துட்டு வரானா, நம்ம காட்டலாமா? எதுக்கு இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்? இது கூட பரவாயில்ல, அண்ணன் வந்து கேம்பெயினுக்குலாம் வரமாட்டாருன்னு இவனுங்களே முடிவு பண்ணிட்டு சிலையை ரெடி பண்ணிட்டாங்க. விஜய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலையை அவங்க ரெடி பண்ணிடுறாங்களாம். அது ஒரு கண்ணாடியை போட்டு கொஞ்சம் தாடி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு. நல்ல ஐடியா. Mushrooms, ancient room, fake monsoon, breaks every rule, certified fool. அதாவது இன்டர்நெட்ல டிவிகே ஸ்டோரோ டிவிகே ஷாப்போ ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க கட்சி சார்ந்த பொருட்கள், பிளாகு, விஜயினுடைய ஸ்டிக்கரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு இணையதளம். அதுல கிடைக்காத ஒரு ஐட்டமா இறக்கிக்கிறாங்க. விஜயின் சிலை தத்ரூபமாக விஜய் கேம்பெயின் செல்லும் பொழுது எப்படி உடை அணிந்திருப்பாரோ அது போல இருக்கக்கூடிய ஒரு சிலை, ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டு விஜய் இருப்பது போன்ற ஒரு சிலை. ஆமா ஏங்க, இவரை இட்டுன்னு போறது எவ்வளவு கஷ்டமாகுது, அதுக்கு ஒரு சிலையை ரெடி பண்ணிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம ஐடியா. இந்த சிலையை உருவாக்கினவன் செம்ம பிரெயினியாக யோசிச்சுக்கிறான். இப்போ எந்தெந்த தொகுதியிலலாம் விஜய் வரமாட்டாரு, விஜயை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் வந்து இந்த சிலை செய்யக்கூடியவர்கள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா அவங்க சிலையை நேராக கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே டெலிவரி பண்ணுறவாங்க. இல்லை இது வந்து கேம்பெயின் பர்பஸுக்காக கிடையாது, எங்கள் பர்சனல் யூஸுக்காக, அதனால வேற ஏதாவது மெட்டீரியலில் வேணுமானா சிலிக்கான்லேயே ரெடி பண்ணி தராங்க. அதனால உங்கள் பர்சனல் யூஸுக்கு கூட இந்த மாதிரியான சிலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த பிரெயினியா யோசிச்சாரே ஒரு மனிதர், சிலை ஏற்பாடு பண்ணாரு, அந்த மனிதருக்கு வராத யோசனை, ஒரு டிப்ஸ், ஒரு சஜஷனை நான் சொல்றேன். கப்புன்னு பிடிச்சிக்கிட்டுனா பெரிய பிஸ்னஸ் மேக்னட்னா நல்லா தேறிடுவேன் பார்த்துக்க. சரி விடுங்க, தலைமை தற்கொலையா அப்படி இருக்கிறப்போ அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம வந்து ரொம்பலாம் கிண்டல் பண்ணக்கூடாது இல்லைங்களா? என்ன சொல்றாரு அவரு? எல்லா மேடையிலையும் ஒரே டைலாக், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளை தாங்கி வந்திருக்கிறேன். என்ன வழின்னு தெரியல. ஏதாவது பீரியட்ஸ் கிராம்ப்ல இருக்காரா, தவிக்கிறாரா, இல்லை ஏதாவது லேபர் வார்டில் லேபர் பெயினோட தவிச்சிட்டு இருக்காரா,
இல்லை ஏதோ மூட்டு வலி, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், வேற ஏதாவது டெயில் போன் பெயின், இப்படி வேற ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவர் சொன்னாதான் தெரியும். அத்தனை வலிகளும் தாங்கிக்கிட்டு என்ன நாம என்ன நினைக்கிறது, வேற ஏதாவது உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. ஆமா, ஒரு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு இல்லைங்க ஏங்க, அப்ப இருந்த மாதிரியாவா உடல்வாக இருக்கும், அவருக்கு கொஞ்சம் உடல்ல சில வலிகள் வேதனைகள் அதெல்லாம் இருக்கும்ல, அதை பத்தி பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்க போறான். தெளிவா சொல்லுங்க, என்ன வலி என்ன வேதனை அப்படின்ட்டு. குடும்ப பிரச்சனை இல்லாத எடுத்துட்டு வராதீங்க. அதெல்லாம் நீங்க நல்லா ஜாலியா இருக்கிறீங்கன்னு உங்க ஆட்களுக்கே நல்லா தெரியும். அதான் நீங்க மேடையில பேசுறீங்களே. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டாரு, அவங்களோட சேர்ந்து 2 குழந்தைகளை பெத்தெடுத்துட்டாரு, வளர்ந்து அவங்களும் ஆளாயிட்டாங்க. அவங்களதான் சொல்றாரு சுத்தி இருக்கிறவங்க. அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து, எப்படி 30 நாளைக்கு முன்னாடி நேரம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். 30 நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்ஃபர்மேஷனே அவருக்கு வருது. டிசம்பர் மாதம் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. இந்த பெட்டிஷன் எப்போ லீக் ஆகுது? இந்த லீக்குக்கு பின்னாடி யார் இருக்கா? ஜனநாயகன் படத்தினுடைய லீக்குக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களே ஏன் இந்த பெட்டிஷன் லீக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடாது? ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சந்தேகம், பெட்டிஷன் காப்பி வந்து விஜய்க்கு போயிருக்கும், அதுக்கு முன்னாடி வக்கீல் நோட்டீஸு அது இதெல்லாம் ப்ராசஸ் போயிருக்கும். நான் சொல்கிறது வந்து 2025 டிசம்பர், அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே வக்கீல் நோட்டீஸ்லாம் போயிருக்கும்ல. அப்போவே தெரியும் பிரச்சனை நடக்குதுன்னு. இவர் சொல்கிறது என்னன்னா, தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடி இறக்கிட்டாங்க பாருங்க. ஐயோ, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்ட்டா அந்த டைம் பார்த்து அது டேட்டு தான் தெளிவாக போட்டுக்குதுல்ல. அப்போ அந்த 30 நாளையாவது கட் பண்ணி தூக்கிட்டு தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணுறாங்கன்னு பேச வேண்டியது தானே. அது என்ன, அதாவது நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ போய் கல்யாணத்தில் ஒன்றா ஜாலியாக அப்படி நிற்கணும், அப்படியே சந்தோஷமாக போய் நிற்கணும். அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ண செட்டப் இது இல்லையா? தெரியல, ஒரு டவுட்டு கேட்குறேன். பெட்டிஷனில் சங்கீதாவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேட்ரு வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்கில் வந்து விசாரிக்கப்படணும், எங்களுடைய குழந்தைகளுக்கோ மற்றவங்க யாருக்கோ வந்து இது வந்து பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடக்கூடாது, அதனால மற்ற மீடியாக்கள் மற்றவங்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறத நான் விரும்பலை அப்படின்னு அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களே இந்த பெட்டிஷனை லீக் பண்ணியிருப்பாங்களா? பெட்டிஷனில் இப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏன் இதை இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணவர் இருக்காருல்ல ஒரு பெரிய மனுஷர், அவரே இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகங்க. சும்மா ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, அதை கேட்குற தெளிவுபடுத்துங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு சுற்றி இருக்கிறவங்க மனைவி பேரை கூட சொல்ல முடியல அவருக்கு. சரி, பாஜக, நரேந்திர மோடி, அமித்ஷா இப்படிலாம் சொல்ல முடியல. பாசிச பாஜக, என் ஜனநாயகன் படத்தை முடக்குகிற பாசிச பாஜக சொல்ல முடியுதா? முடியல. சரி, அது பரவாயில்ல, விட்டுறலாம். இது பொண்டாட்டி தானப்பா, எப்பா பொண்டாட்டி பேர் வாயில வராது. சுத்தி இருக்கிறவங்க, அது என்ன சுத்தி இருக்கிறவங்க? நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு உங்களை சுத்திட்டு இருக்கிறாங்களா? யூ ஆர் த சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸா? இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்கு. ஏன் வாய் கூசாது வருதுங்க? அதாவது உங்க கட்சியில் இருக்கிற அல்லு சில்லுங்கெல்லாம் சிலது வந்து ட்வீட்டை போட்டுட்டு தெரிஞ்சது, அதுங்கெல்லாம் இப்படி பேசுது அப்படின்னு உடனே மாதர் சங்கத்துல இருந்து ஒரு கண்டனம் வந்துச்சா? அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? வாயை திறந்து ஏதாவது பேசுனீங்களா? வாயை நல்லா மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க மனசுல என்ன இருக்கோ அதுதான் உங்க பிஆர் டீமை வச்சு உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ட்வீட் போடக்கூடிய இந்த வல்கர் வாரியர்ஸை வச்சு நீங்க இறக்கி இருக்கிறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறது வந்து இந்த புசி ஆனந்த், ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார், இந்த அல்லு சில்லுகள், இவங்க தான், வேற யாரும் இல்லை. உங்களுக்கு இல்லை, அவங்க இல்லை. அவங்க எப்போ அப்பா என்னை விட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதாவது எத்தனை கோடி கொடுத்தாலும் சத்தியமா முடியாது, தனியா வாழ்ந்துட்டு போயிடலாம், நிம்மதியான வாழ்க்கை செப்பரேட்டடா. ஸோ தன்னுடைய மனைவியினுடைய இந்த டிவோர்ஸ் பெட்டிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபராக திமுக நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது வேற யாரும் சொல்லலை. விஜயே தன் வாயால் சுத்தி இருக்கிறவங்க, மேல் மாடியில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க, 2 தெரு தள்ளி இருக்கிறவங்க, அவங்கள வச்செல்லாம் திமுக இப்படி செய்யுது அப்படின்றது அவரே சொல்றார். நேரடியாக சொல்ல முடியல மனைவி சங்கீதாவை. சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு கட்சி மீட்டிங்கை, ஒரு பரப்புரையை சுலபமாக நடத்திட்டாராம். அது ஏன்னா அவரே சொல்றாரு, கேளுங்களேன். இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில் அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. சொல்லுங்க. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். அம்மா காசா பணமா அடிச்சு விட வேண்டியது ஓடே. ஆனா இப்பதான் அவர் வந்து ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல, ஒரு
கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியடை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் ஈஸியா வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பவர்லெஸ் முதல்வராக இருக்கிறார், கரெக்டுங்களா? இவரே தான் சொல்றாரு, நாம சொல்லல. ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. கேர்டேக்கர் கவர்மெண்ட் இல்ல, பிளேம் டேக்கர் கவர்மெண்ட் வேணா சொல்லலாம். ஏன்னா நீங்க நடந்து போற பாதையில் அல்லு சில்லு கல்லு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுக்கு காரணம் திமுக தான். ஏன் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் தூக்கி தலையில போட்டானே, அது காரணம் யாரு? திமுக தான். வண்டி மேல ஒருத்தன் ஏறி நீச்சல் அடிச்சானே, அது காரணம் என்ன? திமுக தான். இப்படி திமுக ஆட்கள் சுத்தி சுத்தி அவருக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கறதுனால தான் யார் வந்தாலும், அதாவது தன்னுடைய தொண்டர்கள் மாதிரி யார் வந்தாலும் அவங்கள வந்து திமுக ஆட்களாகவே பார்க்கிறார்கள். விஜய் சுத்தி இருக்கிற பாடி கார்ட்ஸ், அந்த சுத்தி இருக்கிற பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ஷூ காலால இவங்க கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, வண்டி மேல கையை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. நல்லா வாங்கு. சரி, வாங்கினாவது புத்தி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியல. தொண்டர்களுக்கு ஏதாவது மனசுல என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? நீங்களே உங்க கட்சியை பெருமையா பேசியோங்க, உங்க தலைவரை நீங்களே பெருமையா பேசுங்க. பாத்தியா எங்க தலைவர் என்னையே போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, இப்படி தூக்கி இப்படி எரிஞ்சாரு பாரு. நல்ல வேலை மண்டையில் அடிப்படலை, இல்லைன்னா பைத்தியமா சுத்தி இருப்பேன். இப்ப மட்டும் நான் தெளிவாவா சுத்துற? தற்குறின்னு ஊர்ல சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? மென்டல்னு சொல்ல முடியல, கொஞ்சம் நாகரிகமாக ஏதாவது சொல்லலாம் அப்படின்றதுனால இப்படி சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லலை, ஊரில் அப்படி சொல்கிறாங்க. நான் யாரையுமே அப்படி தனிப்பட்ட விதத்தில் தாக்குவதில்லை. விஜய் கேட்கும் தேதியில் கேட்கும் நேரத்தில் தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்து வந்தாலும் திட்டமிட்டபடி விஜய் பரப்புரைகளில் பங்கேற்கவில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதியன்று வில்லிவாக்கம், தி நகரிலும், ஏப்ரல் 7ஆம் தேதியன்று சைதாப்பேட்டையிலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைத்தும் விஜய் அவற்றை ரத்து செய்திருந்தார். அதேபோல காரைக்குடியில் நேற்று பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்னை திரும்பினார். இன்று கடலூரில் நடைபெறவிருந்த பிரச்சாரத்தையும் விஜய் திடீரென ரத்து செய்துவிட்டார். இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. It's ரொம்ப clear sky, சூரியன்ஸ் கொளுத்திங், it's too hot, வேர்த்து கோட்டிங். என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். சோ திமுக பவர்ல இல்லைன்னா இவரால பரப்புரைக்கு வர முடியாது இல்லைங்களா? ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஏன்னா இந்த விஜய் வந்ததுல இருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால செம்ம கோபத்துல இருக்கிறாங்க என் மேல. அதாவது விஜய் வந்து இப்படி கேள்விகளை எழுப்பின உடனே ஊழல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவர் அரசியலுக்கு வர தேவையில்லை இதுக்கு மேல. ஏன் சொல்றேன்னா, அவர் பேசுனதுனாலே ஊழல் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லைங்களா? நீங்க பேசுனீங்க, ஊழல் ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க வர தேவையில்லை. ஊழல் ஒழிச்சிட்டீங்க நீங்க. விஜய் ஊழல் ஒழிச்சிட்டாருப்பா, நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு. அது மாதிரி எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர்னாலேயோ இல்ல எந்த என்னது வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்த, அதைத்தான் சொல்ல வந்தேன். பாத்தீங்களா, இதைத்தான் சொல்ல வந்தாரு. நீங்க வந்து அவர் தப்பா ஏதோ கெட்ட வார்த்தையை பிரயோகிச்சாரு அப்படின்னு நினைக்க வேணாம். அதாவது அவருடைய உதவியாளர்கள் கிட்ட அவர் கெட்ட வார்த்தைகள் பேசுறாரா பேசலையான்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப மைக்கில் சொன்னார் பார்த்தீங்களா, எந்த அந்த இக்குன்னு முடிச்சு ஆரம்பிக்கிறது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. இல்லைன்னா அவர் சொல்லியிருப்பாரு ஓப்பனா, அது கெட்ட வார்த்தை கிடையாது. நீங்க அப்படி தவறா நினைச்சுக்க வேணாம். அதனாலதான் அவர் தெளிவுபடுத்துறாரு. இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு விஜய் மேல பழிய போடு. ஆமா, இவர் மேல பழிய போடுறாங்க. ஏன்னா கரூருக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது இல்ல. இவர் லேட்டா போகல. ஏன்னா கரூருக்கு போனது விஜயே கிடையாது. இவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குளோன் அனுப்பி வச்சாங்க. 234 தொகுதியிலையும் விஜயே வந்து நிப்பாருன்னா எப்படி விஜயா நிப்பாரா? விஜயனுடைய குளோன்ஸ், அதான் சொல்றாரு. அதனால அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த விஜய் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளர் தான் விஜய். இந்த கோட்டு படம் பாத்தீங்களா, அது கிளைமேக்ஸ்ல என்ன வரும்?
இந்த குளோனிங் இதெல்லாம் வரல, ஏன் காட்டினாரு? அது ஒரு குறியீடு. விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு இப்படி குளோனை வந்து பயன்படுத்தலாம், இந்த உலகத்திலேயே முதலாக இப்படி குளோனை வந்து இறக்கலாம் கேம்பெயினிங்க்கு அப்படின்னு முதலாக சிந்தித்தவர் ஒரு விஞ்ஞானி, அவர் தான் விஜய். அதனால தான் குளோன் அனுப்புனார் கரூருக்கு. ஸோ லேட்டாக போனது வந்து விஜய் கிடையாது, விஜயினுடைய குளோன் லேட்டாக போனார். அங்கே பேசுனதே விஜய் கிடையாது, விஜயினுடைய குளோன். ஒரிஜினல் வந்து அங்கே உட்காந்துருக்குது, காப்பி. இது விஜயே காப்பி. எதோட காப்பின்னா பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினார், அது ஒரு ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி. அந்த ஸ்டோரியினுடைய காப்பி இது. இது ஒரு ரீமேக். இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. பாடுறா வந்து விட்டார். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? நான் தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே. இப்ப விடுறா பாப்போம். கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. ஸோ இப்படி சம்பந்தமே இல்லாமல் இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் மேலே பழிய தூக்கி போட்டாங்க. அவர் என்ன பண்ணார் பாவம்? இதில் சிபிஐ வழக்கு வேற. ஏங்க சிபிஐ வழக்கு இவர் மேலே இல்லைங்க. இவர் அப்புறம் டெல்லிக்கு போனதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? டெல்லியில் வந்து இவங்க மச்சான் வந்து சிபிஐயில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து என்னென்னா ஆஃபீஸில் ஒரு விருந்து இருக்குது, நான் ரிட்டையர் ஆக போகிறேன், அதனால் வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டுருந்துருக்காரு. அதனால இவர் போய் விழாவை சிறப்பிச்சுட்டு நல்லா விருந்துகிறதெல்லாம் தடப்புடலாம் முடிச்சு வச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கு போய் இவனுங்க கரூரில் சிபிஐ வழக்கு அது இது என் பேரை சேர்த்துட்டாங்க, அது இதெல்லாம் அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவர் மேலே பழிய போடுறாங்க, சும்மா உண்மை கிடையாதுங்க. நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ அதானியோ கிடையாது. ஆமாம்மா, டாட்டா அம்பானி கிடையாது. பட் குற்ற பின்னணி கொண்டவர்கள் சிலரை வந்து தேடி பொறுக்கி போட்டிருக்காரு. இந்த போதைப் பொருள் கேஸ் வாங்கினவங்க அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட பேர் உள்ள தூக்கி போட்டுக்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்கிறவர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தான் நான் வேட்பாளரா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால வாக்காளர் பெருமக்களே, நீங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு போறீங்க, அங்க வந்து ஓட்டிங் மெஷின்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், உங்க வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 4 பேருடைய பேரையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அவங்க பேர் இருந்தா மட்டும் ஓட்டு போடுங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, திரும்ப வீட்டுக்கே போயிருங்க. அதனால அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எல்லாம் சாதாரணமான ஆள் நினைச்சிடாதீங்க. அவங்க தான் விஜய் தான் அவங்க. ஏன்னா விஜயினுடைய குளோன் அவங்க. இந்த விஜய் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளர் தான் விஜய். மக்களே, ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? எப்படி காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் அந்த வரிசையில இவர் வர்றாராம். அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சமாவது வாய் கூச வேணாம்? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. மனசாட்சியே இல்லாம பேசுறீரு. கொஞ்சம் கூட இது பேசுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு 4 பேர் எடுத்து சொல்ல வேணாம், அண்ணே இது கொஞ்சம் ஓவரா இருக்கு வேணான்னு சொல்ல வேணாம்? அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரே டயலாக், ஒரே டேக், ஊர் மட்டும் வேற என இணையத்தில் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஆமா, எல்லா வசதியும் விட்டு வந்துட்டாரு. அத்தனை பங்களா இருக்குது, எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இவர் வர்றது போறதெல்லாம் சார்ட்டர்ட் ஃபிளைட்டு, BMW கார்ல வர்றாரு. என்னடா அதெல்லாம் கதை? பெரிய கௌதம புத்தர் மாதிரி பேச வேண்டியது. Here we go again. He lies again. அவ்வளவுதான் இந்த எலெக்ஷன். அதனால உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற இந்த நபர்களை தவிர வேற யாராவது தாவேக்காவில் கேண்டிடேட்டா நிறுத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாக்களிக்க தேவையில்லை. நான் சொல்லலை, அண்ணன் சொல்றாரு. இது ஒரு கட்சி, இது ஒரு பரப்புரை, எல்லாத்துலேயும் ஒரே டைலாக்கு. இதில் அப்பப்போ
யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே நல்லா தெரியும். கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது ஏதோ அதிகாரத்துல மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியோ இல்ல அமித்ஷாவுக்கோ பயந்தா ஒரு அர்த்தம் இருக்குது. சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இந்த அம்மா 25 வருஷம் இந்த ஆளுகிட்ட குப்பை கொட்டிட்டு என்ன எப்படியாவது விட்டுருசாமி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் நீதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா பேரை சொல்றதுக்கு பயந்துக்கிறாரு சுத்தி இருக்கிறவங்களாம். சுத்தி இருக்கிறவங்கள வச்சு இப்படிப்பட்ட ரொம்ப தைரியசாலியான ஒரு நபர் வந்து இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர் தான். அதனால எல்லோரும் சேர்ந்து விஜயை எப்படியாவது முதல்வர் ஆக்கிரணும் தான். என்ன பண்ணுறது, என்னென்ன கருமத்தெல்லாம் வந்து இன்னும் இறக்க போகிறாங்கன்னு தெரில. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏகப்பட்ட கண்டென்ட்டுகளை இவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லைனாலும் இந்த பாஜகவினுடைய வேலை திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பேசணும். அப்படின்றதுனால வாரணாசி போயிட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். என் தலையில் ஒரு பொண்ணு வந்து இப்படி சந்தனத்தை தடவி பொட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஓரமாக நின்னது ஒரு குத்தமாயா. பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறையா பேர் இந்த பைமியா காஃபி, சூப்பர் தேங்க்ஸு, இல்லை யூபிஐ QR கோட் மூலமாக சில சப்போர்ட் அனுப்புறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய நன்றி. தொடர்ந்து எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த சூப்பர் தேங்க்ஸு, பைமியா காஃபினுடைய லிங்க்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இல்லை யூபிஐ QR கோட் வேணும் அப்படின்னா இந்த யூபிஐ QR கோடை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த தடவை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Da dee da dee doo, dee dee doo doo doo, ba dee ding ding, dee da dee doo.